இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், அனலாய் இருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 12 வசனம் 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நாட் ஸ்லாத்ஃபுல் இன் பிசினஸ், fervent in spirit, serving the Lord. ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 11. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதும் போது என்ன எழுதுறாரு அப்படின்னா, நீங்க அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில எப்பவும் அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு அறிவுரை சொல்லுகிறார். நாம் இந்த நாட்களில் தேவனுக்காய் ஓடுகிறோம், ஆனால் அனலாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஆவி ஸ்பிரிட்டை பத்தி யாரு எங்க பேசினாலும் அந்த அனலை குறித்து சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம அனலா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமையில வேணா அனலா இருப்போமே தவிர, நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது நம்மளதான் கொஸ்டின் பண்ணிக்கணும். எனக்கு நம்ம வீடுகள்ல டெய்லி நம்ம காஃபி குடிப்போம். ஒரு கப்ல சுட சுட ஒரு டேஸ்டியான ஒரு காஃபி நமக்கு தர்றாங்க அப்படின்னா, அதை நம்ம குடிச்சா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். நல்ல நம்மளோட மூடு சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி நிறைய காரியம் அந்த ஒரு கப் காஃபி, அது சாதாரண காஃபி இல்ல, ஆவி பறக்க கொண்டு வர்ற காஃபில சில மேஜிக் இருக்கு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம இம்மிடியேட்டா அந்த காஃபியை குடிக்காம சைட்ல வச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? ஆவி பறக்க வந்த காஃபி முதலாவது அந்த ஆவி பறக்கிறது ஸ்டாப் ஆகும். அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பூச்சி, அதாவது ஈலா என்ன பண்ணும்னா மெதுவா போய் அந்த பக்கம் போய் கப்ல உட்காரும். கொஞ்ச நேரத்துல டீயை எட்டி பார்த்தா ஏதாவது ஒரு பூச்சி உள்ள உளுந்து கிடக்கும். இம்மிடியேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வழி இல்ல, காஃபி எவ்வளவு நல்ல காஃபியா இருந்தாலும் சரி தூக்கி வெளியே தான் ஊத்தணும். இன்கேஸ் ஆவி பறக்கிறப்போ அந்த கப்பு பக்கத்துல ஏதாவது ஒரு பூச்சி போச்சுன்னா இம்மிடியேட்டா அந்த ஆவி அடிச்சு அது விலகி ஓடிரும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்க அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அடுத்த காரியம், ஆவியில அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு. எனக்கன்மானவர்களே, நாம இன்னைக்கு ஒருவேளை இந்த கப்ல இருக்க காஃபிய கீழே வைக்கிற மாதிரி அஜாக்கிரதையாய் நம்முடைய அபிஷேகத்தை, கர்த்தர் தந்த காரியங்களை வச்சிருந்தோம் அப்படின்னா, முதல்ல என்ன குறையும்? அனல் குறைஞ்சு போயிரும். அதாவது இங்கே அனல் குறைந்த உடனே எப்படி அந்த பூச்சி கப்ல உட்காருமோ, அதை போல நாம் நம்முடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை, அதாவது அதுக்காக ஆண்டவர்கிட்ட குறை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருப்பார். நாளடைவுல என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு சின்ன சோர்வு உண்டாகும். அந்த சோம்பல்னால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரியா பிரேயர் பண்ண மாட்டோம், பைபிள் ரீட் பண்ண மாட்டோம், இன்னும் நிறைய விஷயத்துல லேசினஸ்ல விட்டுருவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்குள்ளே அது ஒரு ஆவிக்குரிய காரியத்துல பின்னடைவா இருக்கும். அதுக்காக எல்லாருமே போய் பாவம் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மாறாக நம்மளுடைய அந்த ஆவியினுடைய அனலானது குறைந்து போகும். நம்ம பார்த்தோம், அந்த கப்ல உள்ள காஃபி எவ்வளவுதான் நல்ல காஃபியாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் பூச்சி உளுந்துட்டுனா தூக்கி வெளியே தான் ஊத்தணும். அதை போலத்தான் நமக்குள்ளாய் தேவன் என்ன தாளந்துகளை தந்திருந்தாலும் சரி, என்ன மாதிரியான அபிஷேகத்தை வைத்திருந்தாலும் சரி, அது ஆவி அனலோட நம்ம பார்த்து கொள்ளல அப்படின்னா கடைசியா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாம போயிரும். அதான் அவர் சொல்றாரு, நீங்க ஆவியை அனலோட பார்த்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படியானால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது எதற்காக? ஆவியை அனலோடு வைப்பதற்காக. எதுக்காக ஆவி அனலோடு வைக்கணும்? அப்பந்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். நான் எதுவுமே இல்ல, நார்மலா இருப்பேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முடியவே முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். எப்பவும் இதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. நம்ம மோஸ்ட் ஹை காடுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். சோ என்னுடைய பலன் அல்ல, தேவன் தந்த அபிஷேகத்தினுடைய அளவு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகணும்.
அதனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாய் பெருகணும். இதை நாம் செய்யும் போதுதான் தேவனுக்காய் ஓடுகிறவர்களாய் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர் தகப்பனே. அந்த அபிஷேகத்தின் வல்லமையை நாங்கள் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. அப்பா, அதை கிராண்டடா நாங்க எடுத்துக்கொள்ள கூடாது தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாய் நாங்கள் அது எங்களை காத்து கொள்ளுகிற அந்த கிருபையை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.